மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு வடசென்னையை பேஸ் பண்ணியாகட்டும், ஒரு ரவுடிகள் கதையாகட்டும், ஒரு ராவா ரியாலிட்டியாக எடுக்கக்கூடியவர். அதற்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ரவுடி தான் வந்து ரவுடிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, ஜெயில் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மயிலை சிவகுமார் பார்த்தீங்கன்னா 2021 ரவுடிகளால் கொலை பண்ணப்பட்டு பலித்தீர்க்கப்பட்டார். அவருடைய கதை தான் இப்போது சிம்பு வச்சு அரசன் அப்படிங்கிற ஒரு படமா எடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. யார் சார் மயிலை சிவகுமார்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயிலை சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். மயிலாப்பூரில் வந்து 2001 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் 20 வருஷமா டானா இருந்தவர். சூனாம்பேட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது ஈசிஆரில். அது காஞ்சிபுரம் மாவட்டம். அந்த எப்படி சொல்றது, கோவளம் தாண்டிங்கனாலே காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அங்கே பிறந்தவர் தான். 1979 பிறந்தவர். ஒரு 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருக்கு வந்து செட்டில் ஆகிறாரு. மயிலாப்பூரில் எங்கே வந்து செட்டில் ஆகிறாருன்னா, இந்த சிட்டி சென்டர் இருக்குல்ல, இந்த சிட்டி சென்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது, அம்டாவராதின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷெல்டர்புரம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த ஏரியா இப்பயும் இருக்குது. அந்த ஏரியா எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இல்லை. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டு வீடுகளாகவே இருக்கும், அந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து சிவகுமார் செட்டில் ஆகிறாரு. சிவகுமார் வந்து ஒரு 14-15 வயசு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கஞ்சா ஓட்டுறது, கள்ளச்சாராயம் ஓட்டுறது, இந்த மாதிரி சின்ன 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 கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணுறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கிட்ட 7-8 தடவை வந்து மாட்டியிருக்கிறாரு. மாட்டி போலீஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவர் வந்து எப்படியாவது பெரிய டானா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரையாவது இப்படி போகும்போது டே என்னடா அப்படின்னு ஒரு மிரட்டினீங்கன்னு வச்சுங்க, பயந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இயற்கையாகவே சில பேர் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மயிலாப்பூர் சிவகுமார். இவர் வந்து எப்படி சொல்கிறாங்க, மயிலாப்பூர் டைகர்னு சொல்கிறாங்க, மயிலாப்பூர் கிங்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான ஆளாக இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அரசன் படம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் போய் அந்த ஏரியாவில் வந்து அம்டாவராதியில் வந்து போய் பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பேட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் மயிலாப்பூர் சிவகுமார் வந்து எங்களுடைய குலதெய்வம் சிவகுமார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்த வீடு, அங்கே என்ன நடந்தது, எப்படி இருந்தது, அந்த மக்களோட எப்படி அவர் பழகினாரு, எல்லாமே பேசும்போது அவங்க மக்கள் பேசுறது கேட்கும்போது, பொதுமக்கள் பேசுகிற விஷயங்கள் தான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து அவர் உதவி செஞ்சுருக்காரு. அவர் பெரிய ரவுடியாக இருந்திருக்காரு, பெரிய டானாக இருந்திருக்காரு. ஆனால் அந்த ஏரியா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு. திருமணத்துக்கு ஒரு 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 சாவு வீட்டுக்குன்னா முன்னாடி நின்று பண்ணுறது, ஒரு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கறது, வேற ஒரு மெடிக்கல் ஏதாவது உடம்பு முடியலன்னா காசு கொடுக்கறது, இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா முன்னாடி நின்று தட்டி கேட்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. இதெல்லாமே வந்து இப்போ இந்த அரசனுக்கு அப்புறம் மக்கள் சொல்கிற விஷயங்கள் தான். அந்த முத்துமாரியம்மன் கோயிலே வந்து மயிலாப்பூர் சிவகுமார் தான் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு திருமண மண்டபம் அந்த ஏரியா கட்டி கொடுத்துருக்காரு. அந்த திருமண மண்டபம் வந்து எப்போ மழை வெள்ளம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போய் மக்கள் போய் படுத்துக்கிறதுக்கு அந்த திருமண மண்டபத்தை திறந்து விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு அந்த அந்த ஏரியாவில் அந்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக மயிலாப்பூர் சிவகுமார் இருந்திருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிசம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி ரவுடிசமே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வீரமணி, அதாவது அயோத்திக்கு இப்போ வீரமணி இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார். மிகப்பெரிய ஒரு பிரபலமான ரவுடி, டானு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரவுடியாக இருந்தார். அவருடைய ரைட் ஹேண்டாக மயிலாப்பூர் சிவகுமார் மாறுறார். ஒரு 20-21 வயசு வரும்போது, ஒரு வாலிப வயசில் இருக்கும்போது வீரமணியோட ரைட் ஹேண்டாக மயிலாப்பூர் சிவகுமார் இருக்கார். இன்னொரு பக்கம் அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய மகேஷ்னு ஒரு ரவுடி இருக்கார். அவர் வந்து அப்போ ரொம்ப செல்வாக்காக இருக்கார். மயிலாப்பூர் சிவகுமார் வந்து வந்துட்டு இருக்கிற காலத்தில் இந்த பெரிய மகேஷுங்கிறவர் அதே அந்த ஏரியா ஷெல்டர்புரத்தில் அதே அம்டாவராதியில் அவர் பெரிய ரவுடியாக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சார், ஒரு பக்கம் வீரமணி, அவர் வந்து பெரிய டான், அதாவது இந்த ரவுடிகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவன் மாதிரி இருக்காரு. ட்ரிப்ளிகேன் நீங்கள் இது மயிலாப்பூரோட கதை. ட்ரிப்ளிகேன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து தோட்டம் சேகர்னு ஒருத்தர் இருக்கார். தோட்டம் சேகர் வந்து ரொம்ப பிரபலமான ரவுடியாக இருந்தார். அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அமைச்சர்கள் பல பேரோட ரொம்ப நெருக்கமான உறவில் இருந்தவர் தான் தோட்டம் சேகர். பெரிய செல்வாக்கோடு இருந்தார். தோட்டம் சேகர் எப்படி இருப்பார்னா, ஆள் வந்து சும்மா சாதாரணமாக தான் இருப்பார், சின்ன குட்டையாக இருப்பார். அந்த ஏரியா மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமாக சகஜமாக பேசி பழகுவார். எப்படி மயிலாப்பூர் சிவகுமார் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்பாரோ, அதே மாதிரி தோட்டம் சேகர் வந்து அவருடைய ஏரியாவில் வந்து ரொம்ப அன்பாக இருப்பார். யாராவது ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி செஞ்சு கொடுப்பாரு. அது இல்லாமல் தோட்டம் சேகரோட பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அந்த கோயில் திருவிழால எல்லாம் பாடுவாங்கல்ல,
இப்போ பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கானா பாட்டு ரொம்ப நல்லா பாடுவார், ரொம்ப நல்ல கானா பாட்டு பாடுவார். நிறைய கானா பாட்டு தோட்டம் சேகர் பாடின பாட்டு தான் பிற்காலத்தில் வந்து தேவா வந்து பயன்படுத்தியிருக்கார், அந்த டியூன் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கும்போது செல்வாக்கா இருந்தார். அவருக்கு 3 மனைவிகள், 3 மனைவிகள். முதல் மனைவி, 2வது மனைவி, 3வது மனைவி. இங்கே நம்ம இந்த கதையில முக்கியமா பார்க்க வேண்டியது எப்படின்னா 3வது மனைவி மலர்கொடின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே ஏரியா ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் வந்து இந்த எப்படி சொல்றது ஜே கான் ரோடுன்னு ஒன்று இருக்கு. அந்த ரோட்ல இருக்கிறவங்க தான் அந்த மலர்கொடி. அவங்களுக்கும் இந்த தோட்டம் சேகருக்கும் ஒரு காதல் உருவாகி 3வது மனைவியை அவங்க மலர்கொடியை வந்து தோட்டம் சேகர் திருமணம் செஞ்சுட்டாரு. ஒரு வீட்டில் அந்த ரத்னா கேப்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் இந்த தோட்டம் இருக்கு. இது பேர் வந்து பார்டர் தோட்டம். அந்த ஒரு 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 வீடு இருக்கு தோட்டம் சேகரோட வீடு. அதுல என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல முதல் மனைவி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டாவது மனைவி, தேர்ட் ஃப்ளோர்ல 3வது மனைவி. 3 மனைவியுமே ஒரே வீட்டில் இருப்பாங்க. தோட்டம் சேகர் வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே பயங்கரமா அடிச்சுப்பாங்க. 3 பேருமே பயங்கரமா சண்டை போடுவாங்க, சக்காலத்தி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 3 பேருமே அடிச்சுப்பாங்க. முடியை பிடிச்சி அடிக்கிறதுல இருந்து எல்லா விதமான சண்டையும் நடக்கும். அந்த ஏரியாவே வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா தோட்டம் சேகர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சா 3 பேரும் கப்சிப்னு ஆயிடுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அடக்கமா ஒடுக்கமா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. ஸோ இப்படி இருந்த தோட்டம் சேகர் வந்து பெரிய செல்வாக்கா இருந்தார் ட்ரிப்ளிகேன்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ரவுடியா இருந்தாரு. இந்த தோட்டம் சேகருக்கும் அந்த மார்க்கெட் முரளிக்கும் எப்பவுமே ஆகாது, எப்பவுமே வந்து முட்டிக்கும். 2 பேரும் பிரச்சனையோட தான் இருந்தாங்க. ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளியும் அரசியலில் வந்து சீட்டு கேட்குறாரு, தோட்டம் சேகரும் சீட்டு கேட்குறாரு. ஆமா, ஏடிஎம்கேல தோட்டம் சேகருக்கு வந்து சீட்டு கொடுத்துட்றாங்க. தோட்டம் சேகருக்கு சீட்டு கொடுத்தோன்னே இவர் மார்க்கெட் முரளி என்ன செய்யறாரு, நம்ம அயோத்தி குப்பம் வீரமணிகிட்ட போய் சொல்றாரு, புகார் சொல்றாரு. அண்ணன், நான் ரொம்ப வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நான் தான் சீனியர், எனக்கு கொடுக்காம சேகருக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு எப்பவுமே வந்து அவர் தொந்தரவா இருக்காரு, நான் என்ன பண்ணாலும் அவருக்கு பிரச்சனை பண்றாரு, குடசல் கொடுக்குறாரு அப்படின்னோன்னே வீரமணி என்ன கேட்குறாரு, என்ன செய்யணுங்கிற அப்படிங்கிறாரு. இல்லை, என்ன ஏதாவது ஒன்று முடிவு பண்ணோன்னே அப்படின்னும் போது வீரமணி சொல்றாரு, சரி போட்டுரு, ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறேன், போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி தலைமையில் அது மார்க்கெட் முரளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 12 பேர் அந்த குழு. அந்த 12 பேர் குழுவில் 12வது ஆளாக வந்து மயிலாப்பூர் சிவகுமாரை வந்து வீரமணி சேர்த்து விடுறாரு. ஸோ மொத்தம் இந்த 12 பேர் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் சேகரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் வந்து ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணி லாயட்ஸ் காலனின்னு ஒரு காலனி இருக்குது, அதில் யாரையோ பார்க்க போயிருக்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு தோட்டம் சேகரை வந்து ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிடுறாங்க. தோட்டம் சேகர் வந்து இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் ஒரு கடையில் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 7:30 8 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே பதட்டம் ஆயிடுச்சு. சேகரை போட்டாங்க, ஷட்டரை மூடு, கடையை மூடு, அது இதுன்னு ஒரே கலாட்டா, ஒரே பிரச்சனை. என்னாச்சு ஏதாச்சுன்னும் போது அப்போ தான் எனக்கு தெரியும் தோட்டம் சேகர்னு ஒருத்தர் இருக்காருன்னு. நான் அப்போ பெரிய ரவுடி. அந்த ஏரியா தான் இல்லையா? நான் ராயப்பேட்டால இருக்கேன். ஸோ வந்து இந்த விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ அன்னைக்கு பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், இந்த 12 பேருக்கு போட்ட குழுவில் மார்க்கெட் முரளி கடைசி ஆளாக வந்து மயிலாப்பூர் சிவகுமார் சேர்ந்து முடிச்சுட்டாங்க. ஸோ மயிலாப்பூர் சிவகுமார், மார்க்கெட் முரளி எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த 3வது மனைவி இருக்காங்க இல்லையா, காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்களா மலர்கொடி, அவங்க வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எப்படி என்ன காரணம் அப்படின்னா, அந்த தோட்டம் சேகர் சாகும்போது, இறந்து போகும்போது அவங்களுக்கு வந்து மூத்த பையன், அவருடைய தோட்டம் சேகருடைய மூத்த பையனுக்கு வந்து 2 வயசு, அவரோட பேர் வந்து அழகுராஜா. 2வது பையன் வந்து கை குழந்தை, 6 மாச குழந்தை. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல, வாழ வேண்டிய வயசுல நம்ம புருஷனை போட்டாங்களே, வளர்ந்து வர நேரத்தில் செல்வாக்கா இருக்கிற நேரத்தில் போட்டாங்களே அப்படிங்கிறதுனால யார் நம்ம புருஷனை போட்டாங்களோ எல்லாரையும் நான் என் பையனை வச்சு வளர்த்து ஆளாக்கி அவங்கள எல்லாம் போடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க சார். அந்த மலர்கொடிங்கிறவங்க சபதம் எடுக்கிறாங்க. அந்த சபதத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பையன், சின்ன பையன் இருக்கான்ல, அவன் பேர் அழகுராஜா, அவனுக்கு வந்து சோறு ஊட்டும் போது, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, நைட்டு படுத்து தூங்கும்போது, எல்லா நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போடணுண்டா, அவங்க அப்பா போட்ட 12 பேரை போடணுண்டா, இவங்க தாண்டா அவங்க அப்பாவை போட்டாங்க, அவங்க அப்பாவை போட்டவன் நீ போடணுண்டான்னு வந்து அந்த வெறியை வந்து அவங்களுக்கு கூட்டுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ரவுடிசம் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறமோ 4-5 வருஷத்துக்கு அப்புறமோ அந்த யார் இறந்து போனாங்களோ அந்த ரவுடி சார்ந்த ஒரு அண்ணன் தம்பியோ இல்லை ஒரு பையனோ யாராவது வந்து இன்னொருத்தரை போட்டவங்களை போட்டுருவாங்க. இது வந்து கேங் வார் மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரிவெஞ்ச் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த பையனை ஊட்டி வளர்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2003 இந்த தோட்டம் சேகரை வந்து போட சொன்னது வந்து வீரமணி தான் அப்படிங்கிறதுனால வீரமணி என்கவுண்டரில் போட சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டே என்கவுண்டரில் முடிச்சிட்டாங்க. வீரமணியே இதை எதிர்பார்க்கல. மார்க்கெட் முரளிக்கு சப்போர்ட் பண்ண போய் தோட்டம் சேகரை போட்டதுனால தான் நம்மளே போட போகிறாங்க அப்படிங்கிறது அவரே எதிர்பார்க்கல.
வீரமணியை போட்டாங்க. ஸோ அந்த அயோத்தி குப்பம் வீரமணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மயிலாப்பூர் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய மகேஷ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பெரிய டானா வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பாருங்க 2003 போனவர் 2-3 வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வெளியில வராரு. யாரு? நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் வெளியில வராரு. ஒரு பக்கம் மார்க்கெட் முரளி வெளியில வந்துடுறாரு. மயிலாப்பூர் சிவகுமார் வெளியில வந்து அதே அம்டாவதிக்கு வந்து அதே ஷெல்டர் புறத்தில் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இளைஞராக இருக்கிறதுனால அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஆளை போட்டது, அசால்ட் பண்ணது, ஒரு பேர் வந்து அவருக்கு இருக்கிறதுனால அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் சேர்றாங்க. இது வந்து பெரிய மகேஷ் அதே ஏரியாவில் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பெரிய தொல்லையா இருக்கு, பெரிய கொடசலா இருக்கு. இது என்னடா இது, நம்ம வந்து செல்வாக்கா இருக்கிற இந்த ஏரியால இவன் வந்து திடீர்னு செல்வாக்கா வளர்ந்து வரானே அப்படின்னும் போது சொன்னேன்ல, ஒரு ஏரியால 2 ரவுடி இருந்தா ஒருத்தரை முடிக்கிறதுக்கு எப்பவுமே பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பெரிய மகேஷ் வந்து நம்ம மயிலாப்பூர் சிவகுமாரை முடிக்க சொல்லி அவருடைய மச்சனை, அவர் பேர் வந்து பில்லா சுரேஷ், அவர்கிட்ட சொல்றாரு. பில்லா சுரேஷ் வந்து இந்த அசைன்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அவரும் இன்னும் 2 பேரும் போறாங்க. போய் நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் வந்து அசந்து இருக்கிற நேரம் பார்த்து போட்டுறாங்க. மூஞ்சில எல்லாம் வெட்டு போடுறாங்க. கழுத்தறுத்து கூவத்துல தூக்கி போட்டு இவர்கிட்ட நம்ம பெரிய மகேஷ் வந்து சொல்றாங்க, அண்ணா போட்டாச்சுண்ணே, முடிச்சாச்சுண்ணே, இனிமே நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அங்க என்னன்னா, கூவத்துல இருந்த அவரை வந்து யாரோ பார்த்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் அதே ஷெல்டர் புறத்துக்கு வர்றாரு. வந்த அன்னைக்கே என்ன பண்றாரு அப்படின்னா, ஓட்டை பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இறங்கி இந்த பில்லா சுரேஷ் வந்து போடுறாரு. கூட வந்த 2 பேரையும் பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா விரட்டி அதே ஏரியால போடுறாரு. நீங்க வந்து இந்த படத்துல, நீங்க இந்த இடத்துல அரசன் படத்துல வந்து சிம்பு கிட்ட வந்து அந்த நீதிபதி கேட்பாங்க, 3 கொலை நீங்க பண்ணிட்டீங்களாமே ஒரே இரவுல அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு நான் வந்து வீட்டிலே இல்லை, அன்னைக்கு நான் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அது இந்த கொலையை தான் அது வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூணு பேரையும் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பெரிய மகேஷ்க்கு வந்து பயம் வந்துடுது, இனிமே நம்ம இந்த ஏரியால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு. அவர் வந்து வெளியில தலைமறைவாகிறாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படியா சிவகுமாரை முடிச்சிடணும் பல முயற்சிகள் பண்றாரு. தொடர்ந்து சிவகுமாரை முடிச்சிடணும், இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. பல அட்டம் பண்றது தோத்து போகுது. இப்படி ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்றாரு. ஒரு பிளான் பண்ணி அவர் வந்து ஒரு ஆள் ஒரு பிளான் பண்ணி ஒரு கேங்கை செட்டப் பண்றாரு. அந்த கேங்ல இருக்கிறவங்க வந்து நம்ம மயிலாப்பூர் சிவகுமாரோட விசுவாசி. இங்க என்னன்னா சார், மயிலாப்பூர் சிவகுமாருக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்காரு, எல்லாருக்குமே பண உதவியில இருந்து எல்லா உதவியிலையும் செஞ்சதுனால இவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இவரை ஏதாவது போடணும் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணா அதை வந்து யாராவது வந்து இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இவர் பிளான் பண்ணது வந்து ஒருத்தர் வந்து அவரோட விசுவாசி வந்து சொல்றாரு, அண்ணா இந்த மாதிரி உங்களை வந்து பெரிய மகேஷ் வந்து போறதுக்கு ட்ரை பண்றாரு, முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்படின்னோடனே, நீ ஒன்றும் செய்யாத, நீ வந்து நான் சொன்னபடி போய் சொல்லு, நான் இங்கே வந்துட்டு போனது பார்த்தது எதையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அனுப்புறாரு. என்னன்னா, காஞ்சிபுரத்துல ஒரு கோழி வீட்டுக்கு போறாரு அப்படின்னு மட்டும் சொல்லு. கோழி வீடுனா லேடிஸ் வீடு. அங்க போய் இவர் சொல்றாரு, அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன், சிவகுமார் வந்து காஞ்சிபுரத்துல கோழி வீட்டுக்கு போறானா, போனா முடிச்சிடலாம் அப்படின்னோட கரெக்டா என்ன பண்றாங்க, இந்த பெரிய மகேஷ் கேங் வந்து ஒரு 7-8 பேர் கார்ல கரெக்டா அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டை கதவை ஓபன் பண்ணி அடிச்சு உள்ள போனா அங்க பெண்கள்லாம் யாருமே இல்லை. அங்க வந்து ஒரு 7-8 பேர் வந்து ரவுடிங்க நிக்கிறாங்க. நம்ம மயிலாப்பூர் சிவகுமார் உட்காந்துருக்காரு. கதவை மூடிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா 8 பேரையும் முடிச்சிடுறாங்க. இது வெளியில உள்ள போனவங்க ஆபத்தாயிருச்சு, அவங்களே மாட்டிட்டாங்கன்னொன்னே கார்ல இருக்காரு யார், பெரிய மகேஷ், அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சார் வந்து எப்படியாவது வந்து மயிலாப்பூர் சிவகுமார் போட்டே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்துல அவர் முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் அவர் பண்ற அட்டம்ப்ட்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே வராரு. இப்படிதான் பாத்தீங்கன்னா 2014 ஒரு அட்டம் பண்றாரு, ஒரு கூலிப்படையை வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து இவர் முடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாரு மயிலாப்பூர் சிவகுமாரை. யாரு, பெரிய மகேஷ். இந்த கூலிப்படையில ஒரு ஆள் வந்து மயிலாப்பூர் சிவகுமார்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இருக்கு, முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னா சிவகுமார் என்ன நினைக்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து போடுறதுக்கே பார்த்துட்டு இருக்காரு, இது வந்து ஒரு பெரிய பகையா போயிட்டே இருக்கு, நமக்கு ஆபத்து, இந்த தடவை வந்து நம்ம அவரை கண்டிப்பா முடிச்சிடணும் அப்படின்னு யாரு, அதாவது வந்து பெரிய மகேஷ் ஏவி விட்ட கூலிப்படைய அவங்களுக்கே காசு கொடுத்து மயிலாப்பூர் சிவகுமார் வந்து பெரிய மகேஷே முடிக்க சொல்றாரு. கூலிப்படையை வந்து பெரிய மகேஷே முடிச்சிடறான். பெரிய மகேஷை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே யாருமே இல்லை, நமக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து உட்கார்றாரு சிவகுமார். ஆனா அங்கதான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்னேன்ல அந்த பார்டர் தோட்டம் சேகர், அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16-18 வயசு வாலிபனா வந்துட்டான். அவன் வந்து எல்லாரையும் முடிச்சு கட்டுறதுக்கு பிளான் பண்ணு, அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, சபதம் எடுத்தாங்க இல்லையா, அதுபடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா போட்டுட்டே வராங்க.
மார்க்கெட் முரளியை போட்டுடுறான், இன்னும் பல பேரை போட்டுடுறான். இப்போ வந்து சிவகுமார் மட்டும்தான் மிச்சமா இருக்காரு. சிவகுமார் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா வந்து சிவகுமாரை நெருங்க முடியல. யாராவது வந்து சிவகுமார்ட்ட போய் சொல்லிடுறாங்க, துப்பு கொடுத்துட்றாங்க, போட முடியல. இப்படி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கெய்டி தியேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 2018க்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறான். ஒரு 17-18 வயசு இருக்கும்போதே அட்டெம்ப்ட் எடுக்கிறான். ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறமும் அதே வைராக்கியத்தோட தான் இருக்கான். அழகுராஜா வந்து அதே வைராக்கியத்தோட தான் இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் சிவகுமார், அவருக்கு ஒரு காதல் இருக்கு. சூர்யான்னு ஒரு பொண்ணை வந்து அதே ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ரொம்ப நாளா காதலிச்சுட்டு வராரு. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இருக்கு, த்ரெட் இருக்கு, அதனால வந்து நீங்க கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டே வராரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இல்ல நான் இப்ப நீங்க அதாவது நான் வந்து ரவுடியோட மனைவி, அதாவது வந்து சிவகுமாரோட மனைவிங்கிற அந்தஸ்தோட தான் நான் வாழணும், என்னன்னாலும் பரவாயில்ல நீங்க தாலியை கட்டுங்க அப்படின்னோட 2018 வந்து மயிலாப்பூர் சிவகுமாருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. சாந்தோம்ல ஒரு மண்டபத்தில் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு வெற்றிமாறன் கூட போயிருப்பாரு. வெற்றிமாறன் போயிருந்தாரு. ஏன் வெற்றிமாறன் போயிருந்தாருன்னா, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வெற்றிமாறன் வந்து இந்த சிவகுமாரை சந்திச்சு சிவகுமாருடைய லைஃப் ஹிஸ்டரி பத்தி கேட்டார். என்ன, எப்படி நீங்க வந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க, எல்லாத்தையுமே வந்து வெற்றிமாறன் வந்து வீடியோவா ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லா டீடைல்ஸுமே வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் வந்து சிம்புவை வந்து வீடியோல ஷூட் பண்ணுவாரு. நெல்சன் தான் வெற்றிமாறன் கேரக்டர்ல இந்த படத்துல நடிக்கிறாரு. சிவகுமார் கேரக்டர்ல சிம்பு நடிக்கிறாரு. ஸோ இது நல்லாவே தெளிவா தெரியுது. ஸோ அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் வந்து வெற்றிமாறனுமே இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. அன்னைக்கு இருந்த முக்கியமான பல அரசியல்வாதிங்க, பிரபலமான வந்து இப்போ போலீஸு, எல்லாருமே விஐபிஸ்லாம் இவருடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. மயிலாப்பூர் சிவகுமாரோடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2019 ஒரு பகையின் காரணமா என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணை வந்து மயிலாப்பூர்ல உயிரோடு எரிச்சு கொள்றதுக்கு சிவகுமார் ட்ரை பண்றாரு. அந்த கேஸ்ல வந்து இவர் அரெஸ்ட் ஆகி குண்டர் சட்டம் இவர் மேல பாஞ்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போயிடுறாரு சிவகுமார். கல்யாணம் ஆன கையோட பாத்தீங்கன்னா 2019 ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க மயிலாப்பூர்ல வந்து ஆளே இல்லாம இருக்கு. அதாவது ரவுடின்னு யாரும் இல்லை. அதனால அப்படியே அந்த 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 காலகட்டங்கள் ஒன்று ஓடும் போது 2021 பாத்தீங்கன்னா அதுல இருந்து விடுதலையாகி வெளியில வராரு சார். வெளியில வராரு. அன்னைக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்ததுனால கொஞ்சம் பண நெருக்கடி இருந்துச்சு. அசோக் நகர்ல வந்து போஸ்டல் காலனி 2வது தெருவுல ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த 10 லட்சத்தை வந்து கேட்கிறாரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது, இன்னைக்கு வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு. அவர் அட்வொகேட் சொல்றாரு, வாங்கண்ணே வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு போறதுக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பிளான் பண்றாரு. இது எப்படின்னா 2021 மார்ச் மாசம் 4ஆம் தேதி ஒரு அந்த 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 அட்வொகேட்டை சந்திக்க போறாரு. இந்த தகவல் வந்து அழகுராஜாக்கு போய் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது, இப்ப போனா அவரை போட்டுடலாம் மயிலாப்பூர் சிவகுமார்னு சொல்றாங்க. இப்ப இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க யாருமே வந்து இவரை வந்து அட்டம் பண்ணா எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போயிருது. எப்படி பிளான் பண்ணாலும் யாராவது இவர் வந்து துப்பு கொடுத்துட்றாங்க. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அழகுராஜா மதுரையில இருந்து பாலான்னு ஒரு ரவுடியை வந்து இறக்கி ரெடியா வச்சிருக்காரு. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப போடணும்னு. பாலாக்கும் சிவகுமாருக்கும் ஏதாவது பகைன்னா எந்த பகையும் கிடையாது. பாலா ஏன் வந்து சிவகுமாரை போட வந்தார் அப்படின்னா, மதுரையில ஒரு ரவுடியா இருக்காரு. இந்த மாதிரி பெரிய ரவுடியை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கேரியர் வந்து டெவலப் ஆகும். நீங்க ஒரு பெரிய ரவுடியா வந்து மாறலாம். அதனால வந்து பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்களை வந்து இதுக்காண்டி செய்வாங்க. 2வது வந்து பணம். ஸோ அதனால பாலா ரெடியா இருக்காரு. ஸோ இவர் மயிலாப்பூர் சிவகுமார் அவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா 7:30-8 மணிக்கு வந்து அந்த அட்வொகேட்டை பார்க்க அசோக் நகர் போறாரு. இங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து பைக்ல போய் சரசரன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். வீடியோ கூட இருக்கு. நிறைய அந்த சிசிடிவி கேமரால எல்லாம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பதிவாயிருக்கு. அது போறாங்க, பைக்ல நிறுத்துறாங்க, மேலே போறாங்க, அந்த வக்கீல் வீட்டுக்குள்ள போறாங்க. இவர் சிவகுமார் வந்து எப்பவுமே துப்பாக்கி வச்சிருப்பாரு. எப்பவுமே கையில வந்து துப்பாக்கி வச்சிருப்பாரு. உயிருக்கு ஆபத்துனால துப்பாக்கி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூஞ்சிலே 24 வெட்டு சார். 24 வெட்டு அடிச்சு இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த முகமே வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த முகமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ முடிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா நேராக கிளம்பி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் சரண்டாகிறாங்க இந்த 6 பேர். அதாவது வந்து நம்ம அழகுராஜா, அப்புறம் கூட ஒருத்தர் பாலாஜின்னு ஒருத்தர், அப்புறம் மயிலாப்பூர் பாண்டியன் ஒருத்தர், அப்புறம் செனாய் நகர்ல ஒருத்தர், அப்புறம் வந்து ரோஹித் ராஜ் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் ட்ரிப்ளிகேன்ல வந்து விஷ்ணு ரவுடி, இந்த மதுரையில இருந்து வந்த பாலா,
இவங்க எல்லாம் போய் சரண்டர் ஆகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, எதுக்காண்டி வந்து அவரை மர்டர் பண்ணீங்க அப்படின்னா, இவர் அழகுராஜா வந்து முன்னாடி வந்து சொல்றாரு, எங்க அப்பாவை 2001 கொன்னாரு, அதுக்காண்டி நான் வந்து பழி தீர்த்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கேஸ் முடிஞ்சிருது. இதுல இருந்து என்னன்னா, அந்த ஏரியா மக்கள் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர், நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு, அவரை மாதிரி தங்கமான ஆள் கிடையாது, எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்காரு எல்லாமே சொன்னா கூட, ரவுடி அப்படின்னா அந்த ரவுடியா இருக்கிறவனுடைய லைஃப் இப்படிதான் முடியும். கத்தி எடுத்தவன் கத்தியால தான் வந்து சாவாங்கிறது நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். இதுதான் பொதுவாகவே இந்த ரவுடி சைக்காலஜி என்னன்னா சார், ஒருத்தன் வந்து பெருசாக வளர்ந்து வந்தான்னா இன்னொருத்தன் அதே ஏரியாவில் இருக்கிறவன் அவனை போட்டியா நினைச்சு போட நினைப்பான். அவனை போட்டதுனால இன்னொருத்தன் அழகுராஜா மாதிரி பல வருஷங்கள் ஆனால் கூட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட அவன் வந்து பழி வாங்குவான். ஸோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எந்த நேரத்தில் வந்து உயிருக்கு ஆபத்தாகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மயிலாப்பூர் சிவகுமார் வந்து இறந்து போயிருக்காரு. இப்பயுமே வந்து அந்த ஏரியாவுக்கு போனால் அவரை வந்து பெருசாக வந்து ஃபோட்டோலாம் வீட்டுக்கு வீடு மயிலாப்பூர் சிவகுமாரோட ஃபோட்டோ, படம் வரைஞ்சிருக்கு. ஆமாம், மயிலாப்பூர் போட்டு சிவகுமாரோட ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிட்றாங்க, செவரில் எல்லாம் படம் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரவுடி தான், அவனோட வாழ்க்கை இப்படி தான் அமையும். இப்போ இந்த மலர்கொடின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த கொலை வழக்கில் இவருமே ஜெயிலில் இருக்கார், யார் அழகுராஜாவுமே ஜெயிலில் இருக்கு. இந்த மலர்கொடி இருக்காங்க இல்லையா, அந்த 3வது மனைவி, அவங்க வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலில் இருக்காங்க. பொதுவாக இந்த ரவுடிசம் வாழ்க்கை வந்து அது அப்படி தான், அதை நம்ம அவனை வெட்டணும் இவனை வெட்டணும் அப்படி தான் அவங்க மனநிலை இருக்கும். 2வது எப்போ அவங்கள வெட்டுவாங்கங்கிறதும் அவங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சே தான் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இதுதான். அந்த மயிலாப்பூரில் இவர் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காரு. அதாவது வந்து டைகர் சிவகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிங் சிவகுமார்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அரசன்னு தலைப்பு வச்சதுக்கு கூட கிங் சிவகுமார் அப்படிங்கிறதுல தான், அந்த அரசன்னா கிங்கு, அதை தான் வந்து இங்கே வந்து வெற்றிமாறன் தலைப்பை வச்சிருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் வந்து மயிலை சிவகுமாரோட பாசிட்டிவ் சைடை காட்ட போறாரா நெகட்டிவ் சைடை காட்ட போறாரா அப்படிங்கிறது தெரியல இல்லையா? இல்லை பாசிட்டிவ் சைடை வந்து காட்டுறது யாருமே செய்ய மாட்டாங்க சார். வெற்றிமாறன் வந்து இந்த மயிலாப்பூர் சிவகுமாரை பற்றி எடுத்தா நிச்சயமா அவருடைய நெகட்டிவ் ஷேடு பாசிட்டிவ் ஷேடு ரெண்டையும் காட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 80 பக்கம் மயிலாப்பூர் சிவகுமாரே கைப்பட எழுதின டைரி ஒன்று இருக்கு. அந்த டைரியை வந்து வெற்றிமாறன் கொடுத்துருக்கிறாராமா. அந்த டைரியில பல விஷயங்கள், இன்னும் சொல்லப்படாத பல ரகசியங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்து அந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி வெற்றிமாறன் எடுத்தாருன்னா நிச்சயமா பெரிய வெற்றி படமா இருக்கும். இந்த ஒரு டயலாக் வரும், அதாவது வந்து சிம்பு வந்து கோர்ட்டுக்கு நேரமாச்சுன்னு போவாரு, அப்ப நெல்சன் வந்து கேட்பாரு, இந்த படத்துல யாரை போடலாம் அப்படின்னும் போது தனுஷை போட்டுங்க அப்படின்னு வரல. இது வந்து நடந்த சம்பவம். எப்படின்னா, வெற்றிமாறன் வந்து எல்லாம் முடிச்சு போகும்போது சிவகுமார் கேட்டுக்காரு, யாரை வச்சு இந்த படம் பண்ண போறீங்க, யார் ஹீரோவா நடிக்க போறான்னு கேட்டுக்காரு சிவகுமார் வெற்றிமாறன்ட்ட. அப்போ வெற்றிமாறன் திரும்பி சொல்லியிருக்காரு, யாரை போடலாம், யார் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சிவகுமார் சொல்லியிருக்காரு, தனுஷை போடுங்க அப்படின்னு. அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் வந்து வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரி ரவுடிசம் கதை, இந்த வடச்சென்னை கதை, அந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாலைக்கன் செல்வம்னு ஒரு வடச்சென்னையில் ஒரு பெரிய டான், அவர் ஹார்பரே வந்து அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட இதே மாதிரி தான் வீடியோவில் ஷூட் பண்ணி பேட்டியெல்லாம் எடுத்து வந்து எடுத்தார். அவரோட கேரக்டர் தான் பொல்லாதவன் படத்தில் வந்து கிஷோர் கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பல தகவலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை படமே பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த மயிலாப்பூர் சிவகுமார் கதையை வந்து கையில் எடுத்து. ரொம்ப நன்றி சார். மயிலாப்பூர் சிவகுமார் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.